பாராமெடிக்கல் கவுன்சிலிங் தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்ல மாணவர்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 27 அவங்களுக்கு என்ன காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைக்கும்னு. அதே போல் செப்டம்பர் 28 அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஆனால் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அக்டோபர் 4 அவங்க காலேஜில் போய் சேரணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா, 1வது ரவுண்டு நடந்து முடிஞ்சிருச்சு, 2வது ரவுண்டில் யாரை கூப்பிடுவாங்க, 2வது ரவுண்டில் யாரை கூப்பிடுவாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ரவுண்டெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி குழப்பம் தான் நிறைய மாணவர்களுக்கு இருக்கு. இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும். இந்த மாணவர்கள் எல்லாருமே முதற்கட்டமாக கவர்மெண்ட் காலேஜை மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ எல்லாருமே அவங்களுக்கு சாய்ஸை கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கே யோசனையாக இருக்குது. இது கிடைச்சிருமோ, இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு பிடிக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தெல்லாம் இருக்காங்க. இப்போ 2வது ரவுண்டு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருடம்லாம் எப்படி நடந்திருக்குன்னா, இதில் உள்ள மாதிரியே இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது போன வருடம்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்க, லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ப்ளஸ் அலாட்மெண்ட் அந்த ப்ராசஸில் யாரை 1வது ரவுண்டில் கூப்பிட்டாங்களோ அவங்கள தான் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃபை தான் மறுபடியும் அவங்களே கூப்பிட்டுருக்காங்க. அங்கே என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வரும். அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வர்றனால அதுலேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். மாணவர்களே, 2வது ரவுண்டில் இப்படியும் இருக்கலாம். இப்போ 1வது ரவுண்டில் யாரை கூப்பிட்டாங்களோ அவங்களையே கூப்பிடலாம் இந்த வருஷமும். இல்லை கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 100 எப்படி வேணால் வரலாம். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் போன வருஷத்தின் அடிப்படையில் யாரை 1வது ரவுண்டில் எப்படி கூப்பிட்டாங்களோ அவங்கள தான் 2வது ரவுண்டுக்குமே கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் ஏ அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுதான் நம்ம 3வது ரவுண்டுன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 கட் ஆஃப்லேருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டுருக்காங்க. பார்த்துங்க நீங்களே, இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரவுண்டு 2ல் பின்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 130லேருந்து 75 கட் ஆஃபில் உள்ள வரைக்கும் போன வருஷம் கூப்பிட்டுருக்காங்க 2023. இந்த வருஷம் எப்படி கூப்பிட போகிறாங்கன்னு நம்ம தெரில. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்அப் கவுன்சிலிங் நடக்கும். கடைசியாக மாப்அப் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கூப்பிட்டுருக்காங்க, மாப்அப் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கடைசியாக ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜில் மிஞ்சி போன சீட்டுக்கு, 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் சீட்டு எடுக்க மறந்தவர்களுக்கான வாய்ப்பில் அதில் 1வது ரேங்க்லேருந்து 34,278 ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு போன வருஷம். இதே போல் இந்த வருஷம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ என்ன கேள்வி எல்லாருக்குன்னா, சார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2வது ரவுண்டில் இருக்குது, நான் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜில் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கப்புறம் நான் போய் சேரணுமா, நான் கட்டாயமாக போய் சேரணுமா, நான் போய் சேர்ந்தாதான் 2வது ரவுண்டில் பங்கேற்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 27 ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அது பிடிக்கல, சேர விருப்பமே இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். 2வது ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் போய் சேர்ந்தாலும் கூட மாறலாம். அதுக்கு தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் 2வது ரவுண்டில் வரும். நீங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அந்த சீட் இருந்ததுன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், காலேஜையும் கோர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் யாரும் பயப்பட வேணாம். நிறையா கோர்சஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3106 சீட்டு நான் வந்து பிடபிள்யூடி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் சேர்க்காம நான் சொல்கிறேன். பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142 சீட் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 6 சீட் இருக்குது. மொத்தமாக நமக்கு இருக்கக்கூடிய சீட்டு இதுதான் 3106 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடியது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 142 சீட் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 6 சீட் இருக்குது. இந்த மாணவர்களில் எவ்வளோ பேர் சீட்டு எடுக்க போகிறாங்க 1வது ரவுண்டில் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியோடு இருக்குது.
அதுக்கு நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். அதனால மாணவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றது, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், ரொம்ப பயப்பட வேணாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1வது ரவுண்டில் நமக்கு சீட் அலாட் ஆகட்டும், பிடிக்கலன்னா நம்ம சேர வேணாம், நம்ம 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்கிறத நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தான் நிறைய கேள்விகளை நம்மகிட்ட கேட்குறாங்க. சார் அப்படி என்ன சார் ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த காலேஜ் இப்போ உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் 27ஆம் தேதி காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் 28ஆம் தேதி அந்த ப்ரொவிஷனலை கையில் வாங்கிட்டு செப்டம்பர் 28ஆம் தேதி 4ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போறீங்கல்ல, அப்போல்லாம் எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகணுங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும். அதாவது இவங்க கொடுத்துருக்க அந்த அந்த ப்ரொவிஷனல்ங்கிற பார்த்தீங்களா, அவங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிற அந்த அந்த நிறையா ப்ரொசீஜரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் உள்ள அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி கட்டணம் ஆண்டுக்கு 3000 ரூபாய். 3000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு. அதாவது கோர்ஸுக்கான ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் காலேஜில். அதே போல் உங்களுக்கு அதில் ஹாஸ்டல் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, இந்த இது இருக்கு பார்த்து யாரு டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு பயிற்சி கட்டணம், அதாவது டியூஷன் ஃபீஸும் ஸ்பெஷல் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது, யாரு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, பிரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சார் ஃபீஸுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரைவேட் காலேஜில் ஃபீஸு கிடைச்சிச்சுன்னா, சீட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குது கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கே பிஃபார்முக்கு 43,000 தான் வாங்கணும்னு போட்டிருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங்க்கு 45,000, பிபிடிக்கு 33,000, பிஓடிக்கு 33,000 இதுல போட்டிருக்காங்க. ஆனா இதை காலேஜ்ல வாங்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காலேஜ்ல 85,000ல இருந்து 120, 130 வரைக்கும் வாங்குறாங்க. சில கல்லூரிகள்ல பெருமளவுல வாங்குறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இன்க்ளூடிங் ஹாஸ்டல், அதாவது ஹாஸ்டல் இல்லாம, ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இல்லாம, மெஸ் ஃபீஸ் இல்லாம, இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸை நான் சொல்றேன். அவங்க கொடுத்துருக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்ல போட்டிருக்குது. ஆனா இதை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் 85,000ல இருந்து ஒரு 1,20,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் முதல் பட்டதாரிக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் பட்டதாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த வருடத்துக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்கப்படுகிறது எல்லா இந்த கட்டணத்துல இருந்தும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அதனால மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு போனீங்கன்னா ஃபீஸு கட்டாயமாக உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் வருங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? அதனால ஃபீஸை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை சார், காலேஜ் நர்சிங் எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், இதில் டீட்டெயிலாக சீட் மேட்ரிக்ஸ் வரும். ரவுண்டு 2ஓட சீட் மேட்ரிக்ஸ், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்டு மிச்சம் இருந்திருக்கு, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் எவ்வளோ சீட்டு இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு வரும். அதை நம்ம பொறுமையாக பார்த்துட்டு அடுத்தடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள். சரி மாணவர்களே, இதை உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், மேலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், டிடிஜிஸ்.